தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. விஜய் பொறுத்தளவில் இதுதான் என்னோட எண்ட் ஆஃப் த கெரியர்னே சொல்லிட்டாரு. அவ்வளோதான், இதுதான் எண்ட் அப்படின்னு தினமாக சொல்லிட்டாரு. ஸோ விஜய் அஜித்தோட இந்த எரா வந்து எண்ட் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அஜித்தோட கெரியரை வச்சு தான் இருக்கு. விஜய் அவர்கள் இப்போ இந்த படம் முடிச்சுட்டு ஒரு முழு நேர அரசியல் பயணத்துக்கு போகிறதா சொல்லியிருக்காரு. மேபி அந்த 2026 ரிசல்ட் வந்து திரும்பவும் அவர் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறதா இங்கே பெரும்பாலான பத்திரிகையாளர்களுடைய கணிப்பாகவும் இருக்கு. 60க்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரஜினி அண்ட் கமல் 2 பேருமே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துக்கு இப்போ இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டாங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கே ஒரு பயங்கரமான இது இருக்கு. அவர் வந்தார், வந்து முதல் படமே 100 கோடி கொடுத்தாரு. யாருமே பண்ணாத ஒரு சாதனை. ஃபர்ஸ்ட் படத்துல 100 கோடி வசூல் கொடுக்கறது பிரதீப் ரங்கநாதன் பண்ணி காட்டினாரு. தனுஷ் தான் எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் அவர் தான் நெக்ஸ்ட் பயங்கர பிஸியாக இருக்க போறான்னு சொன்னா. வெற்றிமாறனோட 9வது படம் வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தனுஷ் தான் நடிக்க போறான்னு சொல்றாரு. அது வடச்சென்னை 2 இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு போகும் அப்படின்றது நமக்குலாம் தெரியவே தெரியாது கண்டிப்பாக. ஏன்னா வடச்சென்னை 1 இவ்வளோ பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. வெல்கம் டு தி ஷோ. என்னம்மா அங்கே சத்தம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வந்து நடிகர்கள் விஜய் மற்றும் அஜித் இவங்க 2 பேரும் சினிமாவிலிருந்து ஓய்வுக்கு போகிறாங்களா அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா நடிகர் விஜய் தன்னுடைய கடைசி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு அவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் நடிகர் அஜித் விடாமுயற்சி, குட் பை அகலி 2 படம் ஆக்சுவலாக 2மே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் அந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆகலை, கொஞ்சம் போஸ்ட்பான் ஆயிருக்கு. இப்போ நடிகர் அஜித் வந்து ரேஸில் போயிருக்காரு. அவர் கூட ஒரு பேஜில் சொல்லியிருந்தாரு, இப்போதைக்கு நான் முழு கவனமும் ரேஸில் மட்டும் தான், படங்களுக்கு வந்து கேப்பில் தான் பண்ணுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அந்த முழு கவனம் ரேஸ்ல தான் அப்படின்றதோட பாதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்டா இந்த ஒரு 6 மாசம் இங்கேயும் இந்த 6 மாசம் இங்கேயும் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு வருஷம் ஃபுல்லாவே அந்த படத்துல இருக்கும்போது அவருக்கு 2 வருஷத்துல ஒரு படம் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ பாதி தான் பண்ண போறாரு அப்படின்னு. 2 வருஷம் படமே வரல. அதுதான் சொல்றேன். ஸோ இப்போ வருஷம் ஃபுல்லா நடிக்கும் போது அவர் 2 வருஷத்துக்கு ஒரு கதை ஒரு படம் வந்துட்டு இருக்கிற அந்த டைம்ல வருஷத்துல பாதி தான் நான் படத்துக்கு கொடுக்க போறேன் அப்படின்னும் போது ஐ டோன்ட் திங்க் 2 வருஷத்துக்கு ஒரு படம் வர்றது தான் இனிமே இயல்பா இருக்க போகுதுன்னே தோணுது. பட் நீங்க இயல்பா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. பட் இது அஜித் அவருடைய பழைய ஃபார்ம்ல அது இருக்குமா? ஏன்னா இப்பதான் அவர் ரீசெண்டா தான் 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாரு. முதல்ல வருஷத்துக்கு ஒரு படம் வந்துட்டு இருந்தது. இல்ல 2 வருஷத்துக்கு நடுவில் கேப்ல ஒரு படம் கேப்ல வந்துட்டே இருந்தது. அவருக்கு அந்த ஒரு பழைய ஃபார்ம்ல இல்லாத மாதிரி கொஞ்சம் ஒதுங்கிட்டு அவர் படம் பண்றாரு. நான் அதை தான் நான் சொல்றேன். இப்போ எனக்கு என்னன்னா இதுதான் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தேர் எரா அப்படின்ற மாதிரியே நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு விஜய் அண்ட் அஜித் எண்ட் ஆஃப் எரா தான் கண்டிப்பா. அது வந்து இப்போவே முடிய போதா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கிடையாது. இன்னும் ஒரு இதுதான் இந்த பிகினிங். இதுக்கப்புறம் அந்த எரா வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகாதுன்னு தோணுது. அவ்வளோ 2 பேருமே அவங்களோட சினிமா கரியரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறாங்கன்றது தான் நான் இப்போ என்னால் பார்க்க முடியுது. நம்பர் 1 விஜய் அவர்கள் நமக்கு எல்லாமே சொல்லிட்டு ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார் அவர் இதுதான் என்னோட லாஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நம்ம அஜித்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் பொறுத்தளவில் இதுதான் என்னோட எண்ட் ஆஃப் த கெரியர்னே சொல்லிட்டார். அவ்வளோதான், இதுதான் எண்ட் அப்படின்னு தினமாக சொல்லிட்டாரு. ஸோ விஜய் அஜித்தோட இந்த எரா வந்து எண்ட் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அஜித்தோட கெரியரை வச்சு தான் இருக்கு. ஏன்னா இப்போ விஜய் நடிக்க போறதுல டன்னு, அப்போ அஜித் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம 6 மாசம் இனிமே ஸ்போர்ட்ஸுக்கு தான் நான் இருக்க போறேன், இன்னொரு 6 மாசம் தான் நான் இங்கே வைக்க போறேன் அப்படின்னும் போது இனிமே இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவ் வருமானு தெரியல. ஒரு 2 படம் கையில் இருக்கிறது வந்து இதுதான் அஜித்துக்கு கடைசி அப்படின்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி, விடாமுயற்சி அப்படின்னு 2 படம் ரெடி ஃபார் ரிலீஸ் வந்து இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரவே வராதுன்னு தோணுது. அண்ட் துணிவு ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆமாம், 2 வருஷத்துல அவர் ரேசிங் சைடில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. ரைடு அப்பப்போ போயிட்டு இருந்தாரு, வேர்ல்டு டூர் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாரு தவிர மற்றபடி ரேசிங் சைடில் கான்சென்ட்ரேட் பண்ணல. அந்த கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்த இந்த டைம்லேயே அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நான் வந்து படத்தை நடிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே நான் கொஞ்சமாக தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் தான் அவர் இருக்கிறாரு. அப்படின்னும் போது இந்த ரேசிங் சைடு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்னு தோணுது. அண்ட் அட் த சேம் டைம் அவருமே நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அவரே சொன்னதான் சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, வெல்கம் டு த பிக் லீக் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த வெல்கம் டு த பிக் லீக் தான் பாசிங் த பேட்டன் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நான் நகர போகிறேன். இனிமேல் நீங்கள் சிவகார்த்திகேயன் மாதிரியான அடுத்த தலைமுறை நடிகர்கள் நீங்கள் மேலே ஏறி வரணும் அப்படின்றது தான் அவரோட இதாகவும் இல்லைன்னு தோணுது. அந்த ஆங்கிள் அவர் சொல்லியிருந்தாலுமே எரா எப்படி முடியும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அஜித் அவர்கள் நான் முழுமையாக நடிப்பு விட்டு போவேன் அப்படிங்கிறத அவர் எந்த இடத்துலையும் சொல்லல. ஆமாம், நீங்கள் யாருமே சொன்ன மாதிரி அவர் 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப கையில 2 படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. இப்ப அடுத்த படம் சிவா கூட அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. KGF 3ல அவர் முக்கியமான லீடு அவர் பண்றாரு அப்படின்ற அந்த ஒரு டாக்குமே இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எண்ட் ஆஃப் எரா அப்படின்றத முடிச்சிட முடியாது. நீங்க நடிகர் விஜய்க்கு வேணா கிட்டத்தட்ட ஒரு எண்ட் ஆஃப் எரான்னு சொல்லலாம். பட் அதுவே சில கேள்விக்குறிகள் அங்க வைக்கப்படுது. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த படம் முடிச்சுட்டு ஒரு முழு நேர அரசியல் பயணத்துக்கு போறதா
சொல்லியிருக்காரு. மேபி அந்த 2026 ரிசல்ட் வந்து திரும்பவும் அவர் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறதா இங்க பெரும்பாலான பத்திரிகையாளருடைய கணிப்பாகவும் இருக்கு. ஏன்னா ஒருவேளை ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சியை ஜெயிக்கிறது அது எவ்வளவு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. மேபி ஒரு கொஞ்சம், அதாவது இப்ப சின்ன சின்ன கட்சிகள் வாங்கிட்டு இருக்க ஓட்டு வங்கியை விட கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டா கூட அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், திரும்ப பூஸ்ட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் லீடா நடிக்காட்டியும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கிட்டத்தட்ட நம்ம விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கலாம். நிறைய படங்களை அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கு ஒரு கேமியா மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி கூட விஜய் அவர்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம எரா முடிஞ்சிருச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல இப்போ நானே கேக்குறேன், இந்த எராவை நீங்க கமல் ரஜினியோட எரான்னு நினைப்பீங்களா? ஏன் இப்போ அவங்க ஃபார்ம்ல தான் இருக்காங்க, ஃபார்ம்ல இருக்காங்க, சூப்பர் ஹிட் கொடுக்கறாங்க, நாம சொல்ல முடியாது. ஆனா இது அவங்களோட எராவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்களோட எரா வந்து 80s 90s அவங்களோட எரா. நாயகன் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் நடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்கு 2 படம் வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு இதுதான் அவங்களோட எரான்னு சொல்லலாம். கமல் அவர்கள் வந்து விக்ரம்க்கு அப்புறம் 2 படம் தான் வந்திருக்காரு. விக்ரம், இந்தியன் 2, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவுமே வரல. ரஜினி அவர்களுமே ஜெயிலர், அதுக்கப்புறம் இப்போ வேட்டையன், லால் சலாம் கூட ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் இப்போ அஜித் அவர்கள் நகர்ந்துட்டாரு. கமல் அண்ட் ரஜினி வந்து 2 பேரும் அவங்களோட 50s வந்து எப்படி இருந்தாங்கன்னு தெரியும்ல. ஒரு வருஷத்துக்கு 2-3 படம் அசால்ட்டா வந்துடும் அவங்களுக்கு. 70-80 60க்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரஜினி அண்ட் கமல் 2 பேருமே அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துக்கு இப்போ இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டாங்க. இனிமேல் நாங்கள் கிடையாது, இப்போ அடுத்த தலைமுறை தான் வருஷத்துக்கு 2 படம் 3 படம் அப்படின்ற மாதிரியான ஹரிஷ் கல்யாண் மாதிரியானாலோ சிவகார்த்திகேயன் மாதிரியானாலோ கவின் மாதிரியான ஆட்களோ தான் இனிமேல் நீங்கள் கொண்டு வரணும். அசோக் செல்வன் மாதிரியான நடிகர்கள் தான் இனிமேல் நீங்கள் தான் அடுத்தடுத்து நடிக்க ஆரம்பிங்க. நான் இனிமேல் வருஷத்துக்கு 1 படமோ இல்லை 2 வருஷத்துக்கு 1 படமோ இல்லைன்னா 3 வருஷத்துக்கு கூட நான் 1 படம் அவ்வளோதான் நான் பண்ண போகிறேன். நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுன்னு கிடையாது, இனிமேல் நான் ஆக்டிவ் சினிமால இல்ல, அவ்வளவுதான். சோ அப்படினும் போதே தட் இஸ் எண்ட் ஆஃப் தேர் எரா. நெக்ஸ்ட் எரா என்ன? விஜய் சேதுபதி இல்ல. இப்ப நீங்க சொல்றது சொல்லும்போது கிட்டத்தட்ட தங்களுடைய படங்கள்லயே இப்ப விஜய் வந்து கோட் படத்துல துப்பாக்கிய கையில பிடிக்க சிவா அப்படின்னு சொன்ன விஷயமாகட்டும், அதே சிவகார்த்திகேயன்ட்ட அஜித் வந்து வெல்கம் டு தி பிக் லீக் அப்படின்னு சொன்னது 2 பேரும் மறைமுகமா அதை கன்வே பண்ணிருக்காங்களா? எங்களுடைய காலம் முடிஞ்சது, அடுத்து உங்களுடைய காலம் நீங்க பாத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது மறைமுகமானதோட இது ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஓப்பனாவே அவ்வளவுதான், இது அவ்வளவுதான், இனிமே நாங்க அவ்வளவுதான், இனிமே டன், நாங்க எங்களோட டைம் முடிஞ்சது அப்படி. ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா கமல் அண்ட் ரஜினியை தவிர வேற எந்த ஒரு மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் பாருங்களேன், அமிதாப் பச்சன்லாம் அவரோட 60ஸ்லாம் பார்த்தோன்னா அவரோட ஹீரோ இதுவே முடிச்சிட்டாரு, எனக்கு இனிமேல் இந்த இது வேண்டாம் அப்படின்ட்டு. நிறைய ஊர்களில் என்னன்னா இப்போ நான் லீட் கேரக்டர் கிடையாது, நான் ஒரு 60ஸை தாண்டினா. இப்போ சிவாஜி கணேசன்லாம் பார்த்தீங்கன்னா அவர்லாம் 70ஸ்லாம் வரும்போது நான் லீட்லாம் இல்லை, நான் செகண்ட் பேக் டிரைவர் சீட்ல இருந்து நான் பேசஞ்சர் சீட்டுக்கு மாறிக்கிறேன். நிறைய முன்னணி நடிகர்கள் இப்போ ரஜினி ஆகட்டும் கமல்ஹாசன் விஜய்க்கு அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி தான். ஸோ அப்படிப்பட்ட நடிகை அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ரஜினி கமல் யாரால பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீட்லேயே போயிட்டாங்க. அது வந்து ஒன் ஆஃப் இதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து அது ஒரு விதிவிலக்கான ஒரு எரா. அந்த இது கடைசி வரைக்கும் அவங்களோட கடைசி கேரியர், அவங்க கரியர் முடிகிற வரைக்கும் ப்ராப்பர் எரா அது முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். நாம அவங்களுடைய எல்லா கேரக்டருமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க இது பண்றாங்க. மற்ற எல்லாருமே அப்படி பண்ணாங்க. ஆனால் ரஜினி கமல் அப்படி கிடையாது. ரஜினி கமல் வந்து அவங்க அப்பா கேரக்டர் வந்து மாமனார் கேரக்டர் பண்ணவே இல்லை. அவங்க கடைசி தான் கேள்வி வருது, பண்ணுவாங்களா அவங்க ஃபியூச்சர்ல? இது அது தெரியாது. அந்த இதுதான் தெரியல. அதுதான் அது ஒரு பெரிய டவுட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ அவங்களோட மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு. அவங்க இப்போ மாமனார் கேரக்டராகவோ இந்த மாதிரியான கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ரஜினிகாந்த் இருக்கணும், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்கள மாதிரி டேரக்டர்ஸ் பண்ணும்போது இவங்க கேமியோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி பெருசாக தெரியல. கமலுமே அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேமியோவாக இருக்கட்டும், குட்டி கேரக்டர்ஸ்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல அவர் இருப்பாரான்றது எனக்கு டவுட்டு. கல்கி மாதிரி படத்தில் வந்தோன்னா வில்லனாக நடிக்கிறதுக்கு ரெடி. ஆனால் அது வந்து உங்களுக்கு வில்லனாக இருந்தாலும் அது ஒரு பயங்கரமான மார்க்கெட்டிங்கான வில்லன் அது. ஸோ கமல் ரஜினி இதே விட்டுருங்க நீங்கள், அந்த இதோட நம்ம இதை ஒப்பிடவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசி வரைக்குமே போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு கெரியர் எந்த ஒரு எராலையுமே 55 60லாம் வந்ததுக்கப்புறம் அந்த எரா முடிஞ்சிடும். எம்ஜிஆர் சிவாஜியாக இருக்கட்டும் அந்த மாதிரி யாரும் அவங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு 60ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அவ்வளோதான் டன், நாங்கள் இப்போ எங்களோட அடுத்த இன்னிங்ஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்று வேறு மாதிரியான கேரக்டர் நடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அரசியலுக்காகட்டும். இந்த மாதிரி அஜித் ஆன் தி அதர் ஹேண்ட் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்னு தான் நினைக்கிறேன். அவர் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு பெறுறது தான் பார்ப்பாரு தவிர அவர் வந்து ரஜினி மாதிரியோ இல்லை கமல் மாதிரியோ 65-70+ வரைக்கும் நான் நடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பம் சொன்ன மாதிரி இப்போ மற்ற பாலிவுட் எடுத்துக்கலாம், நம்ம டோலிவுட் எடுத்துக்கலாம், இப்பவும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவாக சிரஞ்சீவி பாலையாலாம் நடிச்சிட்டு தான் இப்போ வர நடிச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அமிதாப் பச்சன் வேணா கேரக்டர் மாற்றி பண்ணுறாரு. மற்றபடி இப்போ அஜித் விஜய் இவங்க செட்டில் இருக்கக்கூடிய ஷாருக் கான் ஆகட்டும் மற்ற நடிகர்கள் அவங்களுக்கும் 50+ தாண்டிடுச்சு. அவங்களுமே இன்னும் லீடா பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஏன் பேக் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சல்மான் கான் எடுத்துங்க. சல்மான் கானோட எரா நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு அமீர் கான் இருக்காரு, ரன்பீர் கபூர் இருக்காரு, அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஏன் சல்மான் கான் சொல்ல முடியல அப்படின்னா அவர் வந்து படம் நடிக்கிறது கிடையாது.
ரொம்ப கம்மியா தான் நடிக்கிறாரு. வருஷத்துக்கு 1 இல்ல 2 வருஷத்துக்கு 1 தான். ஷாருக் கான் இப்போ 1000 கோடி கொடுக்குறாரு. ஆனா நீங்க ஷாருக் கானோட எரானே நீங்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஷாருக் கான் உங்களுக்கு வர்றதே இப்போ ஜவான் பத்தானுக்கு முன்னாடி 4 வருஷம் அவர் படமே நடிக்கல. புரியுதா? அவர் வந்தாருன்னா ஒரு படம் சூப்பர் ஹிட் கொடுத்தாரு, ரஜினி மாதிரி. ரஜினி மாதிரி இப்போ நீங்க சொல்ல வரது ஒரு எரா அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு படம் 2 வரும் வந்துட்டே இருக்கும். அவர் வந்து டாமினேட் பண்ணணும்னா, டாமினேட்ன்றதோட அவர் தான் டிஃபைன் பண்ணணும். இப்போ 2020s தமிழ் சினிமா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஷாருக் கானோட ஒரு 5 படத்தை காட்ட முடியுமா அவங்களால? இப்போ 2020s தமிழ் சினிமா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க காட்டுற படங்கள் எல்லாமே விஜய் படமாவும் அஜித் படமாவும் இருக்கும். ஒரு படமோ இல்ல 2 படமோ ரஜினி படமோ இல்ல கமல் படமோ இருக்கும். ஆனா நீங்க ரெஃபரன்ஸா எடுக்கிறது வந்து விஜய் அண்ட் அஜித்தை தான் எடுப்பீங்க. ஸோ அதுதான் 2010s எப்படி இருந்தது அதுதான். பாலிவுட்லயுமே அதே தான். 2020s இது பாலிவுட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்க பத்தானோ இல்ல ஜவானோ சொல்லலாம். ஆனா நீங்க உள்ள வந்து ரன்பீர் கபூரோட 5 படம் சொல்லுவீங்க, அக்ஷய்குமாரோட ஒரு 5 படம் சொல்லுவீங்க. இதுதான் பாலிவுட் டிஃபைன் பண்ணுது. அந்த மாதிரியான கோலிவுட்டை இனிமே அஜித் படங்களோ விஜய் படங்களோ டிஃபைன் பண்ண போறது கிடையாது. இந்த வருஷம் நம்ம சொல்லலாம், அடுத்த வருஷத்துல இருந்து அது பெருசா நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. போன வருஷம் நீங்க அஜித் படத்தை நீங்க பார்க்கவே முடியலையே, 2 வருஷமா பார்க்க முடியலையே. 2024 நீங்க பார்க்கவே முடியலையே. 2024 அஜித் விஜய் 2 பேரும் சேர்ந்து நடிச்சது ஒரே ஒரு படம் கோட். சேர்ந்து நடிச்சதுன்னா 2 பேரோட கொலாப் பண்ணி பார்த்தா 2 பேரும் சேர்ந்து இத்தனை படங்கள் கவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு படம் தான் 2 பேருமே பண்ணிருக்காங்க. ஓவரால் விஜய் வந்து 23ல வாரிசு பண்ணாரு, 24ல அவர் கோட் வந்துருச்சு. ஆமா, 24ல அஜித் எத்தனை படம் பண்ணாரு? 2 பேரும் சேர்ந்து பார்த்தனால நீங்க ஒரு படம் தானே பாக்குறீங்க. 24ல ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கு. ரஜினி கமல் சேர்ந்து அதிகமா நடிச்சிருக்காங்க. அதோட ரஜினி 2 படம் நடிச்சிருக்காரு, கமல் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அப்படி அப்பதான் நான் சொல்றேன் உங்களுக்கு அஜித் வந்து நகர்ந்துட்டாரு, அந்த இடத்துல இருந்து ஸ்லோவா ஆயிட்டாரு. அவ்வளவுதான், ஸ்லோவா கொண்டு போய். இப்போ இது வந்து இண்டஸ்ட்ரியும் சரி அவருடைய ரசிகர்களுக்கும் எந்த மாதிரியான ரிஃப்ளெக்டை ஏற்படுத்தும் அப்படின்ற ஆங்கிள் நம்ம யோசிக்கணும். ஏன்னா மிகப்பெரிய பிசினஸ் தரக்கூடிய நடிகர்கள் 2 பேருமே. விஜய் படம் வந்தா கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பம் 1000 குடும்பம் அது மூலமா இருப்பாங்க. அஜித் அவர்களுடைய படம் வந்தாலுமே செலிப்ரேஷன் ஆகட்டும் அப்படின்னு ஏகப்பட்ட இது வருது. இது வந்து இண்டஸ்ட்ரி அவங்க பர்சனல் முடிவு தான். பட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டாரங்கள் வந்து இல்ல நீங்க வருஷத்துக்கு 2 படம் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருவாங்களா? அவங்கள ஓய்வு பட விட்டு அஜித் கடைசி ஒரு 7-8 வருஷமா தானே பண்ணிருக்காரு. 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான். வேதாளம், விவேகம் அல்ல 2 வருஷத்துக்கு ஒரு படம். ஒரு வருஷத்துல 2 படம் ரொம்ப முன்னாடி நினைக்கிறேன். என்ன இருந்தால் டைம்ல ஒரு வருஷத்துல 2 படம் நடிச்சாரு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் வேதாளம் ஒன்னா வந்துச்சு. அதுக்கப்புறம் யாருமே ஒரே வருஷத்துல 2 படம் வந்ததே கிடையாது அவருக்கு. அப்புறம் இப்பதான் வருது. அதுவும் பல போஸ்ட்போன் ஆயிட்டு வர வேண்டிய அப்படி இப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்ததுனால ஒரே இடத்துல வருது தவிர மற்றபடி அப்படி வந்திருக்காது அவருக்கு. ஸோ அவர் எப்படி தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம், அவ்வளோதான். இந்த மாதிரியான இதுக்கப்புறம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 300 கோடி தொடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். ரஜினிகாந்தும் நடிச்சார் அப்படின்னா 400 கோடி தொடுமா? கண்டிப்பாக தொடும். கமல் வந்தாலுமே தொடும். அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. ஆனால் அவங்க தான் இன்னும் ஓகே ரைட், கோலிவுட்டோட ஒவ்வொரு வருஷமும் மக்களோட எதிர்பார்ப்பு வந்து ஓகே இந்த வருஷம் அஜித் படம் வரப்போகுது அப்படின்னு இருக்காது. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பை தாண்டி போயிடுவாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கான ஒரு சூழல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அஜித்தோட படங்கள் வருஷம் வர்றதே கொஞ்சம் கேள்விக்குறி தான். இல்லை இப்போ ஒரு கேள்வி நமக்கு டக்குன்னு வருது. இவங்க யாரா முடிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த யாரா யாரோடது யார் எடுத்து கொண்டு போகிறாங்க? ரொம்ப ஆப்வியஸான சாய்ஸ் வந்து சிவகார்த்திகேயன். இன்னொன்று விஜய் சேதுபதியை நான் பார்க்குறேன். அண்ட் அட் த சேம் டைம் ஹூ நோஸ் பிரதீப் ரங்கநாதனுக்கே ஒரு பயங்கரமான இது இருக்குது. அவர் வந்து மொதல் படமே 100 கோடி கொடுத்தாரு. யாருமே பண்ணாத ஒரு சாதனை. ஃபர்ஸ்ட் படத்துலேயே 100 கோடி வசூல் கொடுக்கறது பிரதீப் ரங்கநாதன் பண்ணி காட்டினாரு. ஸோ அவருக்குமே ஒரு ஃபாலோவிங் இருக்கு. கவினுக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்கு. ஹரிஷ் கல்யாண் வந்து இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நீங்க சொல்ற நடிகர்கள் இப்போ அப்கமிங்கா வந்த நடிகர்கள். பட் ஆனா இவங்களுக்கும் விஜய் அஜித் நடுவில் பல நடிகர்கள் இருக்காங்க. சிம்பு இருக்காரு, விஷால் இருக்காரு, சிம்பு தனுஷ்லாம். அவங்களையே கால்குலேட் பண்ண மாட்டேங்க. கால்குலேட் பண்ணலாம் இல்லை, நான் இப்போ ஜஸ்ட் சொல்றேன். அவங்களும் கால்குலேட் ஆக மாட்டாங்களான்னு கிடையாது. அவங்க வந்தாலுமே நல்லதுதான். இப்போ தனுஷ் வந்து போன வருஷம் முன்னாடி அவங்க யாராவது இல்லையான்னு கேட்கிறேன். அவங்க இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தனுஷோட யாரும் நம்ம எடுத்துக்கலாம், கண்டிப்பா இருக்கும். ஆனா தனுஷ் நான் சொல்றேன், தனுஷ் இருப்பாரு. தனுஷ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன டக்குன்னு வரல, அவ்வளவுதான். மத்தவெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிவகார்த்திகேயன் ரொம்ப ஈஸி. என்னன்னா அவன் 300 கோடி கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். சிம்பிள். வந்து அஜித்தே பண்ணாத ஒரு சாதனை இதெல்லாம் அவர் கொடுத்துட்டாரு. விஜய் சேதுபதியுமே அதான் மகாராஜால பயங்கரமான கலெக்ஷன். தனுஷுமே போன டைம் கேப்டன் மில்லர் பயங்கர ஹிட், ராயன் செம வசூல் பண்ணிச்சு. அடுத்து 2 படங்கள் இருக்கு. தனுஷ் தான் எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஒரு 4 நெக்ஸ்ட் 2 to 3 years அவர் தான் நெக்ஸ்ட் பயங்கர பிஸியா இருக்க போறான்னு சொன்னா. வெற்றிமாறனோட 9வது படம் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் தனுஷ் தான் நடிக்க போறான்னு சொல்றாரு. அது வடச்சென்னை 2-ஆ இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு போகும் அப்படின்றது நமக்குலாம் தெரியவே தெரியாது கண்டிப்பாக. ஏன்னா வடச்சென்னை 1 இவ்வளோ பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. இப்போ விடுதலை 2 வரும்போது கூட வடச்சென்னை 2 எப்போ வரும்னு தான் கேட்டாங்க. ஸோ அப்படின் போது
தனுஷும் இருக்காரு. பட் நாம இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இதை ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம ஆடியன்ஸ் கையிலேயே விட்டுலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நடிகர்கள் அஜித் மற்றும் விஜய் இவங்களுடைய எரா வந்து இதோட முடிஞ்சிருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை திரும்பவும் அவங்க படங்கள் பண்ணுவாங்க, பூஸ்டப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.